இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும், இன்ஸ்டாகிராம் மூலியமா பணம் சம்பாதிக்கணும், ஃபேஸ்புக் மூலியமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பார்த்தா போதும். ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட், அதாவது நம்ம பேஜஸ்ல மெயினா இதை பத்தி தான் போட போதும். ஸோ இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறது யூடியூப்ல எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எந்தெந்த வகையில பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம கொஞ்சம் கிளியரா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எந்த வரைக்கும் பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்றேன். சரி, ஃபர்ஸ்ட் யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப் சேனல் வேணும். சரிங்களா? யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு மெயில் ஐடி வேணும். சப்போஸ் நான் ஆல்ரெடி யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன், அந்த மெயில் ஐடியிலேயே நான் கிரியேட் பண்ணிக்கவா, அது என்னோட பர்சனல் மெயில் ஐடி தான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு தப்பை நீங்க பண்ணிடாதீங்க. உங்க பர்சனல் மெயில் ஐடியில எப்பயுமே யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணாதீங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு இஷ்யூ ஆகி உங்க யூடியூப் சேனல் டெர்மினேட் ஆச்சு, சரிங்களா, டெர்மினேட் ஆகிறதுக்கு பட்சம் ஆகி யூடியூப் சேனல் போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த மெயில் ஐடியை வச்சு நீங்க யூடியூப்ல வீடியோஸ் கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடும். ஸோ அதுக்காக உங்களோட பர்சனல் மெயில் ஐடியில யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணாதீங்க. உங்க பர்சனல் மெயில் ஐடி அப்படியே வச்சுக்கோங்க, அது யூஸுக்கு வச்சுக்கோங்க. நீங்க புதுசா ஒரு மெயில் ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. புதுசா ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்கும். ஏதாவது ஒரு மொபைல் நம்பர், அப்புறம் உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன் இல்லைன்னா லொகேஷன் வெரிஃபிகேஷன், அந்த மாதிரி என்ன வெரிஃபிகேஷன் கேட்கும். அது முடிஞ்சப்பல உங்களுக்கு மெயில் ஐடி ஓப்பன் ஆகிடும். அந்த மெயில் ஐடியில லாகின் பண்ணிக்கோங்க. உங்க மொபைல் எடுத்து அந்த மெயில் ஐடியில லாகின் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? மொபைல்ல லாகின் பண்ணப்பதும் அந்த மெயில் ஐடியில் சைன் அப் பண்ணப்பதும் யூடியூப்ல அந்த மெயில் ஐடி கிட்ட போயிடுங்க. அங்க கிரியேட் எ சேனல் அப்படின்ட்டு கேட்கும், ஒரு ஆப்ஷன் காட்டும். கிரியேட் ஏ சேனல் அப்படின்ட்டு அந்த மெயில் ஐடிக்கு நேரா, நான் சொல்றது புது மெயில் ஐடி, அந்த கிரியேட் ஏ சேனல் கிளிக் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு சேனல் நேம் என்ன வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். அப்புறம் மேல போட்டோ என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். நீங்க சேனல் நேம் உங்களுக்கு எந்த மாதிரி சேனல் நேம் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை வச்சுக்கோங்க. உங்களோட டிபி உங்களோட டிபி வச்சாலும் சரி, இல்லைன்னா சேனல் நேம் பேஸ் பண்ணி வச்சாலும் சரி, அது ஒரு உங்களோட விஷயம். அது ரெண்டே ரெண்டு தான். அதை கொடுத்து ஓகே தந்துட்டீங்க, நெக்ஸ்ட் தந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல் டைரக்டா கிரியேட் ஆயிடும். ஓகே ப்ரோ, நம்ம சேனல் இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ கிரியேட் பண்ண சேனல்ல எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்றது, எந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம், ஓகே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இன்னொன்னு லைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அப்லோட் பண்ற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்னா, நீங்க ஷார்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போனீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்க போனை இந்த ஆங்கிள், அதாவது ஒரு நிமிஷம், போனை இப்படி வச்சு நீங்க வீடியோ எடுத்தீங்க அப்படின்ன பட்சத்தில் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க ஷார்ட்ஸ் அப்படின்ற இதுல அப்லோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுவே மொபைல இந்த ஆங்கிள், அதாவது 16:9, இந்த 16:9, இது 9:16 ஆங்கிள். இதுல எந்த மாதிரி, அதான் நீங்க 16:9ல எடுத்தீங்கன்னா அதை நீங்க ஃபுல் வீடியோஸ்க்கு அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். 9:16ல எடுத்தீங்கன்னா நீங்க ஷார்ட்ஸா அப்லோட் பண்ணிக்கலாம். ஷார்ட்ஸ் பாத்தீங்கன்னா 3 மினிட்ஸ் தாண்டிடுச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா 1 மினிட்ல தாண்டிடுச்சு அப்படின்னா அது வீடியோஸ்க்கு போயிடும். பட் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 மினிட்ஸ் வரைக்கும் நீங்க ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம். சப்போஸ் நீங்க நார்மலா இப்படி எடுக்கிற வீடியோவே 3 மினிட்ஸ் தாண்டி நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அது பாத்தீங்கன்னா வீடியோ இதுல ஆட் ஆயிடும். வீடியோன்னும் போது டைரக்டா எல்லாரும் ஸ்வைப் பண்ணி ரீல்ஸ் பாக்குற மாதிரி பார்க்க முடியாது. ஸோ வீடியோஸ்க்கு செப்பரேட்டா இது இருக்கு இல்லையா, அதுலதான் பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம சேனலை எப்படி மானிட்டைசேஷன் பண்றது? இப்ப மானிட்டைசேஷன்னா முதல்ல என்ன? நீங்க யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும், நீங்க போடுற வீடியோக்கு வியூஸ் வந்தாதான் அதுக்கு பணம், மானிட்டைசேஷன் ஆனாதான் பணம், சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாதான் பணம் அப்படின்னு நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, எப்பா அதான் உனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் இருக்குல்லப்பா, பணம் வந்துடும் இல்லப்பா, நீதான் யூடியூப்ல வீடியோ போடுறல, பணம் வந்துடும் இல்லப்பா அப்படின்னுவாங்க. பட் ரியாலிட்டி அது கிடையாது. 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது சாதாரண விஷயம் தான். சரிங்களா? நான் கிளியரா சொல்றேன். 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது நீங்க ப்ராப்பரான ஷார்ட்ஸ் போட்டாலே உங்களை அசால்ட்டா வந்துடும் 1 மாசம் 2 மாசத்துல. ஆனால் சரிங்களா, ஆனால் அந்த 1000 சப்ஸ்கிரைபர் கூட இன்னொரு விஷயத்த நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். அது பேரு தான் வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்னா மணி நேரம், எத்தனை மணி நேரம்,
4000 மணி நேரம் உங்களோட வீடியோஸ் ஷார்ட்ஸ் கிடையாது, ஃபுல் வீடியோ இருக்கு இல்லைங்களா, உங்களோட ஃபுல் வீடியோ வந்து கிட்டத்தட்ட 4000 மணி நேரம். நீங்க 100 வீடியோ கூட போட்டுக்கோங்க, ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் தருவாங்க. அந்த ஒரு வருஷத்துக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தது தான், சரிங்களா. அந்த 4000 மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆயிடும். அப்படி இல்லை, நான் வந்து ஒன்லி ஷார்ட்ஸ் மட்டும் தான் ப்ரோ போடுறேன், எனக்கு ஷார்ட்ஸ் வச்சு மானிட்டைசேஷன் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஷார்ட்ஸ் வச்சுமே மானிட்டைசேஷன் பண்ணலாம். ஆனா அதுக்கான டைம் வெறும் 90 டேஸ் தான் தருவாங்க. ஸோ அந்த 90 டேஸ்ல நீங்க 10 மில்லியன் வியூஸ், 1000 ஷார்ட்ஸ் கூட போட்டுக்கோங்க, எப்படி 1000 ஷார்ட்ஸ் கூட போட்டுக்கோங்க. ஆனா உங்களோட ஷார்ட்ஸுக்கு 10 மில்லியன் வியூஸ் வந்திருக்கணும் 90 நாட்களில். இன்னைக்கு 10ஆம் தேதி அப்படின்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 10 அப்படின்னு டேட் வச்சுக்கோங்க. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், அந்த நவம்பர் 10ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு 90 டேஸ்ல 10 மில்லியன் வியூஸ் எடுத்திருந்தால் மட்டுமே உங்களோட சேனல் மானிட்டைசேஷன் ஆகும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரி ப்ரோ, மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு, அடுத்து எப்படி அந்த செட்டப்லாம் ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரிங்களா, மானிட்டைசேஷன் எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னா, உங்களோட செட்டப் ஓகே, நீங்க மானிட்டைஸ் அப்படின்ட்டு வந்தப்பறம் நெக்ஸ்ட் உங்களோட செட்டப்ல AdSense அப்படின்ட்டு ஒரு இதை வந்து ஆக்டிவேட் பண்ண சொல்லுவாங்க. உங்களோட பேசிக், உங்களோட ஃபேஸ் வெரிஃபிகேஷன், அப்புறம் உங்களோட பேன் கார்டு இல்லை ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேசிக்கான லைக் AdSense செட்டப், அந்த AdSense செட்டப்லாம் வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களால அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும், சரிங்களா. அதை ஆக்டிவேட் பண்ணலனாலும் ஏர்ன் பண்ணலாம், பட் அமௌண்ட்டை விட்ரால் பண்ணோம்னா AdSense வந்து கண்டிப்பா ஆக்டிவேட்ல இருக்கணும், சரிங்களா. சரி ப்ரோ, இப்போ நம்ம மானிட்டைசேஷனும் ஆயிடுச்சு, இதுவுமே வந்து AdSenseம் ஓகே ஆயிடுச்சு, அமௌண்ட் எப்படி ப்ரோ ஏர்ன் பண்றது? உங்களுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்றதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று, நீங்க ரெகுலரா ஷார்ட்ஸ் போடுற ஒரு ஆளா இருந்தா நீங்க ஷார்ட்ஸ் மட்டுமே போடுங்க. இல்ல ப்ரோ, நான் ரெகுலரா என்னால வீடியோ போட முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்க ஃபுல் வீடியோஸ் ஒரு 2 டேஸ்க்கு இல்ல 3 டேஸ்க்கு ஒன்ஸ் ஃபுல் வீடியோஸ் போட பாருங்க. ஏன்னா உங்களோட ரெவன்யூ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் வீடியோஸ்ல தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியா கிடைக்கும். என் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் வியூஸ் வந்து போயிருக்கு ஒரு ஷார்ட்ஸுக்கு, வெறும் 160 ருபீஸ் தான் கிடைச்சிருக்கு. 2.5 லட்சம் வியூஸ் போன ஒரு ஷார்ட்ஸுக்கு, புரிஞ்சுக்கோங்க. அது வந்து நான் கம்மியா சொல்றேன், மாத்தி வரும். இதுவே உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஆனா வீடியோவுமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 8 மினிட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மினிமம் 8 மினிட்ஸ், கம்மி ஜாஸ்தி இல்லைனாலுமே மினிமம் 8 மினிட்ஸ் தாண்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன் அந்த 8 மினிட்ஸ்னா, உங்களோட வீடியோல ஆட்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னா 8 மினிட்ஸ்க்கு மேல இருக்கிற வீடியோஸ்க்கு மட்டும்தான் மிட் ஆன் ஆட்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ மிட் ஆன் ஆட்ஸ் போடும் போது உங்களுக்கு வந்து உங்களோட ஆட்ஸ் பர், அதான் கிளிக் பர் ரேஷியோ மாதிரி ஆட்ஸ் எத்தனை ஆட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அமௌண்ட்டுமே பேமெண்ட்டுமே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே 8 மினிட்ஸ்க்கு கீழே இருக்கிற வீடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்ல மட்டும்தான் ஆட் வரும். ஸோ சென்ட்ரல் ஆட் வராதனால உங்களுக்கு ரெவன்யூ வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் 8 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கிற வீடியோ போட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு ஆடு, சென்டர்ல ஒரு ஆடு, அந்த மாதிரி ஆடுக்கு வரும்போது உங்களுக்கு வியூஸுமே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடுக்கும். ஆட்ஸுமே வர்றதுனால உங்களுக்கு ரெவன்யூமே கொஞ்சம் சேர்ந்து வந்து கிடைக்கும், சரிங்களா. ஸோ மேக்சிமம் ஃபுல் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் உங்களால ரெகுலரா போட முடியலன்ற பட்சத்தில் 2 டேஸ் ஒன்ஸ் இல்ல 3 டேஸ் ஒன்ஸ் கொஞ்சம் ஃபுல் வீடியோ போடுங்க. இன்னொன்று கொஞ்சம் கன்சிஸ்டன்சியா போடுங்க. கன்சிஸ்டன்சி மட்டும் பத்தாதுங்க, உங்களோட தம்ப்நெயில் சூசிங்லயும் இருக்கு. சும்மா பேசிட்டு இருக்கோம் இந்த அப்படியே போட்டு ஒரு தம்ப்நெயில போட்டலாம் அப்படின்ற மாதிரி பார்க்காதீங்க. தம்ப்நெயில்ஸ்க்கு எவ்வளவோ ஆப்ஸ் இருக்கு. உங்களால தம்ப்நெயில் எடிட் பண்ண முடியலன்னா தயவு செஞ்சு ChatGPT கிட்டயே சொல்லுங்க, நான் இந்த மாதிரி உங்களோட போட்டோவை அதுல வந்து இன்சர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி இதுதான் டைட்டில், இதுதான் கண்டென்ட், இந்த கண்டென்ட்ல என்னோட போட்டோவை இன்சர்ட் பண்ணி எனக்கு ஒரு, நான் இப்போ ஆக்சுவலி முடிஞ்சா இந்த வீடியோக்கு நான் அந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் நான் ரெடி பண்றேன், எனக்கு ஒரு தம்ப்நெயில் வந்து கிரியேட் பண்ணிட்டா அதுவும் 16:9 ரேஷியோல வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ChatGPTலயோ இல்ல ஜெமினி ஏஐலயோ சொன்னீங்கன்னா அந்த ஏஐ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான தம்ப்நெயில்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாம உங்களோட வீடியோக்கான டைட்டில்ஸ், டிஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டாக் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஏஐ கிரியேட் பண்ணி தந்துடும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னொன்னு நான் கிளியரா சொல்றேன்னா, இந்த காப்பிரைட் கண்டென்ட், இப்போ இன்னொன்னு நீங்க ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க, பப்ளிக்ல போடாதீங்க, தயவு செஞ்சு டைரக்டா பப்ளிக்ல போடாதீங்க. உங்க வீடியோஸை பிரைவேட்ல வச்சிடுங்க. ஒரு 1 hour 2 hours வந்து பிரைவேட்ல வச்சுட்டீங்க அப்படின்னா
அதுக்கு எதுனா காப்பிரைட் இஷ்யூ ஆகுதா, அந்த வீடியோக்கு எதுனா காப்பிரைட் இஷ்யூ இருக்கா, இல்லைன்னா அந்த வீடியோஸ்க்கு வந்து வேற எதனா இஷ்யூஸ் இருக்கா, இல்லை யாருன்னா காப்பிரைட் கிளைம் பண்றாங்களா, இல்லைன்னா எதுனா கம்யூனிட்டி கைடன்ஸ் வயலேஷன்ல எதுனா ஆகுதா அப்படின்ற மாதிரி எல்லாமே செக் பண்ணி சொல்லிடும். செக் பண்ணிட்டு எதுவுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு நன் அப்படின்னு வந்து அப்புறம் நீங்க அந்த வீடியோ வந்து பப்ளிக்ல மாத்திக்கலாம். சரிங்களா? இன்னொன்னு மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைமே நீங்க வீடியோ போட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஏன்னா ஈவினிங்ல அப்புறம் மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா 8:30 to 9:30, அப்புறம் ஈவினிங் வந்து 6:30 to 9:30 அந்த மாதிரி டைம்ல எல்லாம் போட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும், இல்ல வேலை முடிச்சுட்டு வரவங்களா இருக்கட்டும், இந்த டைம்ல தான் வந்து எல்லாருமே மாறி மாறி இருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து மொபைல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வந்து உங்க வீடியோஸ் வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இந்த மெத்தடை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, உங்களுக்கு வேற எதுனா டவுட்ஸ் எதுனா இருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா என்னால முடிஞ்ச டவுட்ஸ் உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன். நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.